ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து JEE Mains 2019 limit extends to what? This entire function is equal to limit extends to k this entire function. இப்போ நம்ம find the value of k, that is the main point. இப்போ நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன்னா ஒன் இன்புட் பண்ணுவோம், இன்புட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ ஷீட் வருமோ அது பற்றி. ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ், இது பார்த்துக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ்ல 0/0 ஃபார்ம்ல என்ன பண்ணணும். இப்போ நம்ம லிமிட் ஒன் இன்புட் பண்ணுவோம்னா 1 - 1/1 - 1 0/0 ஃபார்ம். இங்க k இன்புட் பண்ணுங்க, k³ - k³ 0, k² - k² 0. ஸோ 0/0 ஃபார்ம். ஸோ எப்பவுமே 0/0 ஃபார்ம்னா we have to use L'Hospital rule. L'Hospital rule. ஸோ இது தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ ஒரு வாட்டி தெரியலன்னா ஒரு வாட்டி மறுபடியும் அகைன் எழுதிட்டேன், ப்ளீஸ் லிசன். L'Hospital rule மீன்ஸ் இப்போ லிமிட்ஸ்ல 0/0 ஃபார்ம் வந்து தெரிஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் கம்ப்ளீட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பை டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் இன்புட் பண்ணுவோம்னா ஃபைனைட் நம்பர் வர்ற வரைக்கும் நம்ம அது கொடுத்துக்கிட்டே வரணும் இன்புட். ஸோ அகைன் 0/0 ஃபார்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அகைன் 0/0 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது கொஞ்சம் சம்ஸ்க்கு பாசிபிள் ஆகும், கொஞ்சம் சம்ஸ்க்கு பாசிபிள் ஆகும். ஸோ 50 to 60% ஆஃப் த டைம்ஸ் நம்ம L'Hospital ரூல் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் ஈஸியா போடலாம். அன்டில் நம்ம ஃபைனைட் நம்பர் வர்ற வரைக்கும் நம்ம 0/0 ஃபார்ம் முடியுதுன்னா நம்ம L'Hospital ரூல் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல இப்போ இன்புட் கொடுத்தோம்னா 0/0 ஃபார்ம் வருது, இதுவும் 0/0 வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிமிட்டை சால்வ் பண்ணலாம். இந்த லிமிட்டை சால்வ் பண்ணணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, இப்போ நம்ம நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா x⁴ டிஃபரன்ஷியேஷன் 4x³ -1 டிஃபரன்ஷியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 0. கரெக்ட், கிளியர். ஸோ டினாமினேட்டர்ல x டிஃபரன்ஷியேஷன் 1, -1 டிஃபரன்ஷியேஷன் 0. ஸோ ஓவரால் நம்மளுக்கு 4x/4x³/1, 4x³/1. ஸோ இப்போ பாருங்க 4x³/1, இப்போ 1 இன்புட் கொடுங்க, 1 இன்புட் கொடுத்தா 4 × 1³ 4. ஸோ ஆன்சர் ஈஸியா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து ஆன்சர் 4. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணோம்னா 0/0 ஃபார்ம் வருதுல்ல, அதே L'Hospital ரூல். இப்போ என்ன பண்ணணும், k³ இருக்குல்ல, இப்போ பாருங்க x³ டிஃபரன்ஷியேஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு k, x³ டிஃபரன்ஷியேஷன் எவ்வளோ 3x² தானே, k³ வந்து கான்ஸ்டன்ட், இங்க எக்ஸ்டென்ஸ் டு 1 இல்ல, k என்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் 0. ஸோ அதனால நோ யூஸ், டிவைடட் பை x² differentiation 2x, x² differentiation 2x, constant differentiation 0. So finally இப்போ நம்ம x கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ k இன்புட் பண்ணுங்க. இப்போ பாருங்க k இன்புட் பண்ணலாம் 3/2k, 3/2k, that's it. பாருங்க இப்போ ஃபைனைட் நம்பர் இருந்துச்சா, அதாவது மேத்தமேட்டிக்ஸ்ல டினாமினேட்டர்ன்றது 0 வரக்கூடாது, பிகாஸ் டினாமினேட்டர் 0 வந்ததுன்னா இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால நம்ம ஃபைனைட் நம்பர் வர வரைக்கும் L'Hospital ரூல் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அது L'Hospital ரூலோட டெஃபினிஷன். ஸோ இப்போ 3/2k. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், k இல்லாமல் k, இந்த 2 இந்த பக்கம் வந்தாலும் 4 2s are 8, இந்த 3 டினாமினேட்டர் வந்தா 8/3. ஈஸியா பாருங்க, 2 ஸ்டெப்ஸ் ஆன்சர் 8/3. வெரி வெரி ஈஸி கான்செப்ட். பாருங்க 8/3 வந்துச்சு. ஸோ ஈஸியா நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியா JEE Mains 2019 ஈஸியா நம்ம கிராக் பண்ணலாம். பாருங்க இது வந்து JEE Mains 2021. சேம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல L'Hospital ரூல், செகண்ட் கொஸ்டினும் L'Hospital ரூல், தேர்ட் கொஸ்டினும் பார்க்கலாம் பட் எப்படி இருக்குமோ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த லிமிட் இன்புட் பண்றேன். 2 இன்புட் பண்ணா நான் 4f(2), அவ்வளவுதான 4f(2) minus 4, 2 இன்புட் பண்ணா 4f(2) by 2 minus 2. Again numerator 0, denominator 0. Finally 0/0 form. Same L'Hospital rule again you have to use. Okay, easy பாருங்க. L'Hospital rule எத்தனை क्वेश्चंस JEE Mainsல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது நம்ம அப்சர்வ் பண்ணலாம் ஆக்சுவலா.
இப்போ பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0/0 ஃபார்ம் உண்டு. நான் இம்மிடியட்டா என்னோட ரியாக்ஷன் என்னாகும், நியூமரேட்டர் டிஃபரன்சியேஷன் பை டினாமினேட்டர்லயும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ நியூமரேட்டர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வேரியபிள், இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வேரியபிள், எஃப் ஆஃப் 2 கான்ஸ்டன்ட், -4f(x) by x minus 2. இது நம்ம என்ன பண்ணோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 டைரக்டா டிஃபரன்ஷியேஷன். f of 2 constant outside it on top, f of 2 outside, constant outside. X square derivative 2x na 2x minus 4 into 4. f of x derivative na f dash x dana whole divided by x minus 2. X derivative 1 minus 2 derivative 0. So overall denominator 1 வந்துச்சு. So numerator 5 வந்தாலும் 6 வந்தாலும் 7 வந்தாலும், so 7/1, 5/1, 6/1. The answer should be in the range of 4 on the 4/1, 8/1, 16/1. 0/1 வந்து 0 answer. அது மாதிரி denominator 1 வந்ததுனால so we are happy to do this sum. Correct? Denominator எப்ப 1 வந்தோ numeratorல answer எது வந்தாலும் நமக்கு happy தான். So numerator மெயினா denominator 0 ஆகுறது. So இங்க finite number வந்துச்சு. ஓகே, so இப்போ நம்ம 2 input பண்ணுங்க. இப்போ நான் ஃபைனலா 2 input பண்ணோம். f of 2 into x plus 2 minus 4 into f dash of 2 squared. Denominator 1 no use. So denominator 1 எழுதினாலும் no use. So இப்போ நான் 4f of 2, 4f of 2, 2 2s are 4, 4f of 2 minus 4f dash of 2, 4f dash of 2. So 4 into f of 2 தெரியும் 4 into f dash of 2 derivative 1. That's it. So இது எவ்வளோ 16 minus இது எவ்வளோ 4. So 16 minus 4 எவ்வளோ 12 தானே ஆன்சர். So our answer is 12. Very very easy function. JEE Mains 2021-27 July. கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா என்ன கொடுத்தாங்க, this entire function. இப்போ நம்ம 0 இன்புட் பண்ணணும். 3 cube whole power 1/3 ஏன்னா 3 minus 3 0. Again 9 minus இது 3 cube whole power 2/3 na 3 cancel, 3 square 9. So again 9 minus 9 0. So you have to use L hospital previous question summary. So numerator differentiation in 1/3 into 27 plus x 1/3 minus 1 minus 2/3. இது differentiation 0. இன்னொரு இப்போ 1/3 27 plus x minus 2/3 inner function derivatives 0 plus 1 1. So that's why I have not written my area. In the denominator now minus 2/3 into 27 plus x 2/3 minus 1 minus 1/3. Inner function derivative in there. Inner function there is no derivative 1 only. So no need to write. 0 input பண்ணுங்க. So இது 3 cancel, minus 1/2 outside. இப்போ 0 input பண்ணா numerator மட்டும் என்ன ஆகும், இது numerator part என்ன பாருங்க. இது வந்து 27 plus 0 27. 27 3 cube whole power minus 2/3. 3 1/9. So இது வந்து 1/9 whole divided by 27 3 cube minus 1/3. Again 3 cancel, இது 1/3. இதோட வேல்யூ 1/3. அவ்வளவுதானே. ஸோ இது நியூமரேட்டர் இப்போ பாருங்க 3 1s 3 3s. அவ்வளோ டினாமினேட்டர் 3 1s 3 3s. ஸோ ஃபைனலா minus 1/2 3 are 6 minus 1/6. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்ல இந்த 3 வேல்யூ எடுத்து போனீங்கன்னா 3/9. 3/9 1/3 minus 1/2 into 1/3 minus 1/6. So the answer is minus 1/6. Very important question. Okay. So இந்த sums எல்லாம் பாருங்க. உங்களுக்கு எதனா தப்பா இருந்தாலும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணாலும் இஸ் ஈக்குவல் டு இது. காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணாலும் நீங்க நான் சொல்றேன். டஃபா இருக்கிற சம்ஸ் சாப்டர் நேம்ஸ் எதனா இருந்தாலும் நீங்க காமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பொறுத்த சம் வந்து JEE Mains 2022 பாருங்க. இப்போ 5/4 இம்ப்ளிமெண்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 8√2 minus 8√2
1 by root 2 plus 1 by root 2, 2 by root 2, which is root 2. Root 2 whole power 7, root 2 into root 2 into 7 times பண்ணீங்கன்னா 8 root 2. So divided by root 2 minus root 2 into sin 90 degrees. 2 into pi by 4 and pi by 2. Sin 90 degrees. Sin 90, 1. So root 2 minus root 2. 0 by 0 form. L hospital rule, right? Previous questions பார்த்தோம்னா நம்ம L hospital rule. Same you have to apply. So in differentiation பண்ணோம்னா numerator differentiation என்னவும் x is tending to pi by 4. இதோட differentiation 0 minus 7 into entire function whole power 6 into inner function derivative. Inner function is cos x derivative minus sin x derivative cos x. That's it. Divided by denominator differentiation. Root 2 differentiation 0 minus root 2 into sin 2x derivative cos 2x, 2x derivative 2. So overall I observe பண்ணிக்கலாம். இப்போ 5 by 4 implement பண்ணுங்க. 1 by root 2 plus 1 by root 2. 1 by root 2 plus 1 by root 2. 2 by root 2. Which is root 2 into root 2 or root 2. So 7 into root 2 whole power 6 into minus 1 by root 2 plus 1 by root 2. 0. Denominator cos 90. 0 by 0. Sir, number digits எல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க. 2 into root 2 minus sin x plus cos x by cos 2x. limit எல்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் செப்பரேட், லிமிட்ஸ் இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் செப்பரேட். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாமா ஈஸியா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் 7 root 2 இது வந்து whole power 6. Again 0 by 0 form minus 1 by root 2 plus 1 by root 2 by இது 0, இதுவும் 0. 0 by 0 form. Again you have to do L hospital until you get finite number. இதோட differentiation என்னது minus cos x, இதோட differentiation என்னது cos x minus sin x whole divided by cos 2x derivative minus sin 2x into 2x derivative 2. That's it. அது ஃபைனல் அடிக்கல சொல்லுங்க 7 into root 2. இங்க வந்து பாருங்க root 2 5 times up. root 2 into root 2 into root 2 into 5 times. இது put minus common எடுத்தா minus of cos x plus sin x. So overall in value now 1 by root 2 plus 1 by root 2 minus 2 by root 2 which is minus root 2. The overall value is minus of minus root 2. So minus root 2 by 2 into 2 4. Okay. Inge minus as this sin 2x 5 by 4 what sin 2 into 5 by 4 na sin pi by 2. Sin pi by 2 how much? 1. So 1. In minus cancel. This root 2 into root 2 2. This root 2 into root 2 total of 4 into 4 cancel. So final of 7 into root 2 into root 2 which is 7 into root 2 into root 2 2. So final answer is 14. Option A. So easier number sum photo. So இன்னைக்கு நம்ம கொடுத்த क्वेश्चन வந்து limit extends to 0 j means to 15 question 1 minus cos x 3 plus cos x x tan 4x இது கொடுத்த क्वेश्चन. இப்போ நம்ம limit extends to 0 னா 0 அப்ளை பண்ணனும் நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் 1 minus cos 0 1. So 1 minus 1 0 0 numerator 0 denominator 0 into anything 0. So ஃபைனலா நமக்கு என்ன ஃபார்ம் வரும் 0 by 0 ஃபார்ம். So 0 by 0 ஃபார்ம் இருக்குல்ல சரி நம்ம இப்போ சிம்பிள் மேனிபுலேஷன் பண்ணணும்.
அது என்ன பண்ணணும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஸோ என்ன கொடுத்தாங்க 1 minus cos 2x. வாட் இஸ் 1 minus cos 2x? 2 sin square x. அதனால 2 sin x into 2 sin square x 2 sin x into sin x ஆயிடுங்க into 3 plus cos x divided by x tan x இருக்குல்ல, இது x அப்படியே விட்டுட்டு tan 4x அப்படியே replace பண்ணு. இப்போ நான் என்ன பண்றேன்னா limit extends to 0, tan x by x is 1 இல்ல, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க கம்ப்ளீட் வேல்யூ 4x இருக்குல்ல, அதனால நான் என்ன பண்றேன்னா 4x டிவைட் பண்ணி 4x மல்டிப்ளை பண்றேன். 4x டிவைட் பண்ணி 4x மல்டிப்ளை பண்ணா இப்போ tan x by x ஃபார்ம் இருக்குதா, அப்போ இந்த கம்ப்ளீட் போர்ஷன் 1 ஆயிடுமா, இது 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, tan 4x by 4x 1. பாயிண்ட் நம்பர் 2, sin x by x கூட 1 தானா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, sin x by x கூட 1 தான். அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இந்த sin x by இண்டெக்ஸ் இதுவும் 1 தான். ஸோ இப்போ இதுவும் 1, இதுவும் 1, இதுவும் 1. ஸோ ஃபைனலா நமக்கு மீண்டும் என்ன 2 இன்டூ இது 1, இது 1, இது 3 பிளஸ் cos 0. cos 0 வந்து எவ்வளோ 1. ஸோ 3 பிளஸ் 1 எவ்வளோ 4. 3 பிளஸ் 1 எவ்வளோ 4 டிவைடட் பை இது 1, இதுவும் 1. உங்க ஃபைனலா இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ 4. ஸோ இங்கே 4. ஸோ இது நம்ம 2 into 4 by 4. ஸோ ஃபைனலா 4 4 கேன்சல். ஸோ 4 4 கேன்சல், ஆன்சர் எவ்வளோ 2. ஸோ ஈஸி ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது என்னடனா நம்ம ஃபைனலா இப்போ நம்ம அனலைஸ் பண்ணோம் JEE Mains 2015. ஸோ கிவன் என்ன கொடுத்தாங்க, நம்ம ஜஸ்ட் இஃப் யூ லேர்ன் த ஃபார்முலாஸ் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஈஸிலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதே விதமா சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. இன்னும் மோர் அப்டேட்ஸ் வரும். இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ், வேற எதனா சாப்டர்ஸ் எங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுவீங்கன்னா நானும் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸோ கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் த ஆன்சர்.